யார் இந்த பேட்மேன்? பேட்மேன் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, ஆக்சுவலி பேட்மேன் வந்து ஒரு ஆண்களின் அடையாள சிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா டிசி காமிக்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐகானிக் அப்படின்னு சொல்றதை விட சூப்பர் ஹீரோஸுக்கே ஒரு ஐகானிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மத்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பவர் சூப்பர் பவர்ஸ் இருக்கும் பொழுது தலைவர் மட்டும்தான், பவர் எல்லாம் இல்ல, இதுதான் நாலேஜ் தான் பவர். அது எஸ், மணி வேண்டாம் வச்சுதான். மணி நான் அப்புறம் சொல்றேன். இந்த எல்லா பேட்மேனை குறை சொல்ற எல்லாருமே சொல்லுவாங்க, அவன் என்னப்பா பணக்காரன் அப்படின்னு வைத்தறிச்சல் வேற எதுவும் அதெல்லாம் பணக்காரன். ஆனா அதுக்கு வந்து அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு முற்றுப்புள்ளிங்கிறது தான் வந்து ரீசெண்டா டிசி ஒரு காமிக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த யூனிவர்ஸே வந்து ஆப்சல்யூட் யூனிவர்ஸ் அப்படின்ட்டு. அப்படின்னா சாரி, ஆப்சல்யூட். ஓகே, ஆப்சல்யூட் யூனிவர்ஸ். ஆப்சல்யூட் பேட்மேன் காமிக் சீரிஸ் போயிட்டு இருக்கு ரீசெண்டா. அதுல வால்யூம் 1 வந்து ஜூ அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுல பேட்மேன் பாத்தீங்கன்னா பேட்மேன் எப்படி பேட்மேன் பாரு, பேட்மேன்னா யாரையும் கொல்ல மாட்டாரு, பணக்காரரு, ஒரு திரைமறைவில் வச்சுப்பாரு வாழ்க்கை. ஆல்ஃபிரட் கூட வந்து கொகையில வாழ்வாரு, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணுவாரு. அது எதுவுமே இல்ல. ஓ, ரீரைட் பண்றாங்களா? இது வேற யூனிவர்ஸ் சேர்ந்தவரு, அது எதுவுமே இல்ல. பிளஸ் பாயிண்ட்னா தலை மிடில் கிளாஸ், ஒரு மிடில் கிளாஸ் பேட்மேன். ஏங்க எப்படிங்க அப்ப கேட்ஜெட்ஸ்லாம் வாங்குவான்? அதான் கதை. சரி, என்னென்ன சொல்லுங்க இதுல ஒரு கேரக்டர் செட்டிங் என்ன? ஆக்சுவலி கதை பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பேட்மேன் பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா அப்பா இறந்துருவாங்க. நீங்க அதுக்கப்புறமா தான் வந்து அது ஆல்ஃபிரட் வாழ்ந்திருப்பாரு. இல்ல ஆல்ஃபிரட் வந்து ஒரு பவுண்டி ஹண்டர், சின்ன வயசுல பாத்துக்க மாட்டாரு. பேட்மேனா ப்ரூஸ் வெயின் பேட்மேனா மாறினதுக்கு அப்புறமா தான் இவர்த்த இருக்கான்ற தெரிஞ்சுதான் வந்து அப்புறம் அவங்க தேடி போவதை தவிர ஆல்ஃபிரட் தேடி போவதை தவிர ஃபர்ஸ்ட் ஹெல்ப்ல இருக்க மாட்டாரு. இது வந்து சாதாரண அம்மா வந்து அப்பா வந்து ஸ்கூல் டீச்சரு, அம்மா வந்து கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. சாதாரண மிடில் கிளாஸா இருந்தா ஒரு பையனா இருப்பாரு. என்ன ஆகும், ஒரு சின்ன பிரச்சனை அப்பா வந்து கொண்டுவாங்க. சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தலையா வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து ஒரு மிடில் கிளாஸா இருந்து கேஜெட் கொஞ்சமா வாங்கி வேலை பார்த்து சம்பாதிக்கிற காசை வந்து டிராவலிங் செலவு பண்ணுவாரு, நாலேஜ் வளர்த்துக்குவாரு. சோ அதை வச்சுக்கிட்டு எப்படி இந்த கௌதம் சிட்டியை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு பாரு. அதே தலைவனுக்கு வந்து நோ கில்லிங் பாலிசிலாம் இல்ல, வயலன்ஸ் தான் செஞ்சிருவான் அப்படி கோரு ஃபுல்லா. இது மாதிரி பேட்மேன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா வந்து ஃபுல்லா ஃபைட் தான். எத்தனை பேர் வந்தாலும் தலைவன் வந்து 12 மணி நேரம் கூட சண்டை போடுவான், தலை அடிச்சுட்டே இருப்பான். ஆனா யாருமே கொல்ல மாட்டான், சண்டை போடுவாரு. ஆனா இங்க அப்படிலாம் கிடையாது. தலைவனுக்கு வந்து இந்த ஆஸ்திரேலிய பேட்மேன் பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து இருந்து ஒரு கிரிட்டிசிசம் இருந்துச்சு. எல்லாம் புது பேட்மேன் வந்து புதுசா மீடியம் கொண்டு போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க மாத்துறது பேட் லோகோ தான். மாத்துவாங்க ஒவ்வொரு பேட்மேனுக்கும் இப்படி ஸ்பைடர் மேனுக்கு ஒரு லோகோ மாத்துவாங்கல்ல, அந்த மாதிரி பேட் லோகோ வந்து மாத்திட்டே வருவாங்க. மாத்தமா பார்த்தோன்னா இந்த பேட் லோகோ வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா பேட் மாதிரியே இருக்கு, அது பட்டையா இருக்கும் ஒரு மாதிரி. இன்னும் இது பட்டையா இருக்கு, நல்லாவே இல்லை, இது வந்து பேட் மாதிரியே இல்ல, ரெக்டாங்கிள் மாதிரி ஏதோ இருக்கு. ஆமா, இன்னும் அது அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு சீன், ஒரு தரமான ஒரு சீன் வச்சிருப்பாங்க பாருங்க, வேற மாதிரி ப்ரோ இருக்கு. இது காமிக்ஸ்ல இருக்கு. ஓகே ஓகே, அமேசான்ல இருக்கு, வாங்கி ஓகே. அப்பதான் வந்து ஆல்ஃபிரட் வந்து தேடி இருப்பாரு, இது பேட்மேன் ஒருத்தன் இருக்கான் இங்க, கிரைம் தலைதான் அம்மா தெரியுது, பேட்மேன் பேரே தெரியாது, எவன் ஒருத்தன் இருக்கான். ஆல்ஃபிரட் வந்து ஒருத்தன் கதையா இருப்பாரு. என்ன ஆகும், ஒரு கொலகான ஒரு கிரிமினல்ஸா இருப்பாங்க, அவனை ட்ராக் பண்ண சொல்லிதான் யாரோ காசு கொடுத்து ஆல்ஃபிரட் அமைச்சிருப்பாங்க, ட்ராக் மட்டும் நீ பண்ணு, சரியான டைம் வரும்போது உனக்கு பவுண்டி பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க. தலைவன் வந்து தேடிட்டு இருக்கும் போதுதான் வந்து இங்க ஒருத்தர் இருக்கான், அவன் டார்கெட் பண்ணி வந்தவரு ஆல்ஃபிரட். இங்க 3ஆவதா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு தெரிய வரும், அவன் தான் பேட்மேன். என்ன ஆகும், தினம் வந்த போது வில்லனுக்கு அந்த ஒரு கல் டீம் மாதிரி இருப்பாங்க, பச்சைமேன் இருப்பாங்க, அவங்க வந்து சண்டை போயிட்டு இருக்கும்போனாவும் பேட்மேன் தனியா வந்துருவான், மொத்த பேரும் சூழ்ந்துருவாங்க. தலைவனாவும் அப்பதான் அந்த பேட் லோகோ எடுத்து முறுக்கிட்டு இங்க வச்சு எடுப்பான். என்னன்னு பார்த்தா அது ஆக்ஸ். ஆமா, அது பேட்டில் ஆக்ஸ். ஆக்சுவலி இது அந்த பேட்டில் ஆக்ஸ் அங்க இருந்து பிச்சு தலா வச்சு ஒரே வெட்டுதான். பேட்மேன் லோகோ மாதிரியே இருக்கும்ல. அந்த சீன் தரமா இருக்கும். உண்மையான சினிமா வந்து அவ்வளவுதான் சொல்றது தெரியும். ஃபுல்லா கலந்த பத்தி என்ஜாய் பண்ற மாதிரி சமையல் இருப்பேன், வேற லெவல்ல இருக்கும். சோ வந்து
நைஸ் நைஸ். இந்த ஒரு பிசினஸ் கேக்கே அவர்களே இந்த ஒரு இலக்கு வந்து சரி செய்யப்பட்டது. ஆனா எடுத்தோட ஒரு பேட்மேன் இப்ப எப்படி ரீரைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. பேசிக்கலி எந்த ஒரு பேசிஸ்ல உருவாக்குறாங்க பிரதர்? எப்படி ஒரு சும்மா பேட்மேன் ஒன்று உருவாக்குறாங்களா இல்ல அவங்களுக்கு ஹிட் தேவைப்படுச்சா டிசிக்கு அந்த டைம்ல ஒரு காமிக்ஸ்ல ஒரு புது ஹீரோ எப்படியாவது அறிமுகப்படுத்த பிரஷர்ல எழுதப்பட்டதா இதோட பேக்ரவுண்ட்? இல்ல ஆக்சுவலி பேட்மேன் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அது வந்து கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். இப்ப நம்ம பாக்குற ஒரிஜினல் பேட்மேன் ஆரம்பத்துல எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி எல்லாம் பேட்மேன் இல்ல. சரி. ஒரு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி பேட்மேன் வந்து என்ன பண்ணாங்க, பேட்மேன் சூப்பர்மேனையும் கொஞ்சமா வந்து அம்மளுக்கு வந்து மத்த கல்ச்சர்ஸ்ல இருந்த ரெஃபரன்சஸ் எல்லாமே தனக்குள்ள வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எவல்யூஷன் ஆரம்பிச்சாங்க பேட்மேனோட கதையை. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பேட்மேன் வந்து ஒரு சாதாரண டேட்டிவ் ஒரு விஜிலாண்டியா இருந்திருப்பாரு, சாதாரணமாக இருந்திருப்பாரு, சூட் போட்ட ஒரு ஆளுன்ற மாதிரி தான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமெரிக்காவிலேயே சூப்பர் ஜானர்லாம் கிடையாது. சூப்பர் ஜானர் எப்படி வந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேண்டசில கால் பண்ணுவாங்க, ஃபேண்டசி ஸ்டோரிஸ். இன்னைக்கு வந்து சூப்பர் ஜானர் தனியா இருக்கு. அதுக்கு முன்னாடி கதைகள், அந்த ஃபேண்டசி கூட தான் சூப்பர் கதை எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. சரி சொல்லலாம், என்னதான் டிசியோட ஃபர்ஸ்ட் சூப்பரோ சூப்பர்மேனா இருந்தாலுமே டிசி ஐகானிக் பேட்மேன் தான். அதனால இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பேட்மேன் இந்த எல்லா கேரக்டர்ஸை விட பேட்மேனோட கேரக்டர்ஸ் அவங்க எழுத கதை ரொம்ப அதிகம், சிரமம் எடுத்துப்பாங்க, கதை ரொம்ப அதிகம். ஐகானிக் சொல்றீங்க வியாபாரத்துலயா இல்ல ஃபேமஸ்லயா? ஃபேமஸ்ல எல்லாத்துலயுமே. ஆக்சுவலி ஏன் டிசி காமிக்ஸ் டிசியோட குழுவும் தெரியுமா? டிடெக்டிவ் காமிக்ஸ். டிடெக்டிவ் காமிக்ஸ் முதல்ல வந்து பேட்மேன் தான். அச்சவங்க என்ன பண்ணாங்க, சூப்பர் ஃபுல் ஆக்ஷன்றனால ஆக்ஷன் காமிக் அப்படின்ற பேர்ல தான் சூப்பர் மேனை வந்து போயிருப்பாங்க. ஒரு ஐகானிக் ஒரு சிலர் தெரியுமா, சூப்பர் வந்து அந்த கார் தூக்கி அடிக்கிற மாதிரி தெரியுமா, அது வந்து சூப்பர் ஃபர்ஸ்ட் அந்த புக்கோட ஒரு கவர் பேஜ். இது ஐகானிக் வச்சுட்டாங்க இல்லையா, அது ஆக்ஷன் காமிக்கிட்டாங்க. சரி நம்ம வேற ஜானர்ல வந்து டிடெக்டிவ் மேல கொண்டு போகலாம். ஏன்னா அப்ப வந்து இந்த டிடெக்டிவ் புக்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா லயன் காமிக்ஸ்ல ஓடக்கூடிய பெரும்பாலான காமிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிடெக்டிவ் நல்லா இருக்கும். ஒரு மோடர் பஸ்டி மாதிரி போகும். டெக்ஸ்டியர் கதை எப்படிதான், ஏதாவது பிரச்சனை நடக்கும், அதை பண்ணது யாரு அப்படின்னு தேடி போவாங்க, அப்படி போவோம். ஸோ வந்து இந்த டிடெக்டிவ் பேஸ் பண்ண ஒரு கதை ஃபேமஸ் இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு முதல்ல பண்ணாங்க. டிடெக்டிவ் காமிக்ஸ் அப்படின்னு தான் ஒரு புக் ரிலீஸ் பண்றாங்க, அதான் பேட்மேன். ஓகே. ஆக்சுவலி 1 இயர் கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர்மேன் வந்தது 1938, இது 39 டிடெக்டிவ் காமிக்ஸ் பண்ணாங்க. டிடெக்டிவ் காமிக்ஸ் ஷார்ட் ஃபார்ம் தான் டிசி. ஸோ இந்த பேட்மேனோட காமிக்ஸ் அதுதான் இந்த கம்பெனியே ரீநேம் பண்ணாங்க. அதுக்குமே வந்து நேஷனல் காமிக் நினைக்கிறேன். ஓகே. இந்த சூப்பர்மேன் டிசி காமிக்ஸ். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் மாத்துறாங்க நேஷனல் அலைஸ் வந்துச்சு. NAC தான் இருந்துச்சு, நேஷனல் காமிக்ஸ் அதே இருந்துச்சு. நேஷனல் காமிக் இருந்துச்சு. அது அப்படியே மாதிரி தான் வந்து டிசி ரீநேம் பண்ணாங்க. அது ஐகானிக்கா மாறிடுச்சு, அப்படியே செட் பண்ணிட்டாங்க. ரைட். சோ அதான் அது சொல்றேன், டிசி வாழ்றதுக்கு காரணமே பேட்மேன் தான். ஆனா பேட்மேன் விட்டு வைக்க மாட்டாங்க. என்ன சூப்பர்மேன் ஃபர்ஸ்ட் சூப்பரா இருந்தாலுமே பவர்ஃபுல்லா இருந்தாலுமே பேட்மேன் விட்டு வைக்க மாட்டாங்க. சரியா சொல்லணும்னா சூப்பர்மேனுக்கும் பேட்மேனுக்குமே சண்டை வந்திருக்கு தெரியுமா? ஆமா. அதாவது காமிக் வேர்ல்டுலயா இல்ல காமிக் வேர்ல்ட்லயே அது ஒரு தனி ஒரு சாதாவே இருக்கு. ஓகே. இன்ஜஸ்டிஸ்னு ஒரு சாதா. ஓகே. இது என்ன ஆகும், சூப்பர் தான். பேட்மேன் வந்து தன்னோட கொள்கை எந்த அளவுக்கு ஒரு நோ கில்லிங் பாலிசி எப்படி இருந்தாருன்ட்டு அந்த ஒரு புக் ஒரு நல்ல அதுவும் ஏன் நோ கில்லிங்? பிகாஸ் அவரோட டிராமாவே கில்லிங் தான். அவங்க செத்ததுதான் அவர் பேட்மேன் ஆகிறதுக்கு காரணமே. சோ தன்ன மாதிரி யாரும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பு பேட்மேனுக்கு இருக்கும். அது எந்த அளவுக்கு அப்படின்னா சிவிலியன்ஸ் மட்டும் இல்ல, கிரிமினல்ஸுக்குமே ஒரு ஃபேமிலி இருக்கு, கிரிமினல்ஸுக்குமே வந்து ஒரு பையன் குழந்தை இருப்பாங்க. சோ கிரிமினல்ஸ் நம்ம கொலை பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் போயிடும் அப்படின்றதான் பேட்மேனோட வாதம். ஒரு ராபின் ஆக்சுவலி வந்து ராபின் வந்து பாத்தீங்கன்னா ராபினை வந்து ஜோக்கர் கொண்டுவா அப்படி ஜோக்கர் கொண்டுடுவா அப்படி வெறும் இதுல அடிச்சே கௌபார் அடிச்சே கொண்டுடுவா அப்படி கௌபார் அடிச்சே கொண்டு இருப்பான் அப்படின்ட்டு. நான் ராபின் செத்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு பேட்மேன் வந்திருப்பாரு. பல வருஷம் கழிச்சு ஊருக்குள்ள இன்னொரு த்ரெட் ஒருத்தன் வந்து புதுசா ரெட்வுட் அப்படின்ற பேர்ல ரெட்வுட் ஒருத்தன் வந்திருப்பான். அவன் யாருன்னு பார்த்தா செத்து போன ராபின். அவன் சாகல, அவன் வந்து பேட்மேன் ரைஸ் ஆகிதான். பேட்மேன் விட்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கான். ஆனா வர முன்னாடி என்ன சொல்லுவானா வந்து, நீ ஏன் ஜோக்கர் என்ன கொண்டுட்டான், நீ ஏன் ஜோக்கரை கொல்லல கேட்பான். அவன் கேட்பான், நீ ஏன் ஜோக்கரை கொல்லல. இப்ப அவன் ஜோக்கரை இவ்வளவு விட்டதுனாலதான் அவன் வந்து என்ன கொலை பண்ணா, நீ ஏன் அவனை கொல்லல அப்படின்னு கேட்பான். அப்படி யாரையும் கொல்லக்கூடாதுதான் பேட்மேன் ரூல்.
இப்போனா ஒரு அளவுக்கு மேல வந்து நீ வந்து ஜோக்கரை கொல்லுன்னும் போது கடைசி வரைக்கும் கொஞ்சம் வந்து தன்னோட மோட்டிங் பழிச்சு யாரையும் கொல்லக்கூடாதுன்றத கரெக்டா வேணும் இருப்பாரு பேட்மேன். சோ இந்த ஒரு ஐடியாலஜி தான் இன்ஜஸ்டிஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோட்டமா இருக்கும். ஃபைன். இப்ப வந்து அப்பா அம்மா செத்துடுறாங்க, அதுக்கப்புறம் சைல்ட்ஹுட்ல இருந்து அவன் பேட்மேன் ஆகிற வரைக்கும் என்ன பண்றான் அவன்? ஆக்சுவலி எங்க அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் பேட்மேன் என்ன போயிருப்பாருன்னா வந்து வேர்ல்ட் டூர் போயிருப்பா. அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு ஆமா ஒவ்வொரு இடமா போயிட்டு எல்லா மாஸ்டர்ஸ் எடுத்திருப்பா. அப்படி 100க்கும் மேற்பட்ட மாஸ்டர்ஸ் வந்து பேட்மேனுக்கு தெரியும். தெரியும் எல்லா துறையிலுமே, பெயிண்டிங்கா இருக்கட்டும், இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், தலைமை எல்லாத்துலயுமே வந்து தன்னை மேம்படுத்தி வந்துட்டு இருப்பா. அப்படி சோ ஒரு லெவலுக்கு மேலதான் வந்து தான் பேட்மேன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கோதம் சிட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு இறங்கி இருப்பாரு. ரைட். சோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியாத ஸ்கில்ஸே இல்ல. டெக்னிக்கலும் ஹி சவுண்ட். ஆமா டெக்னிக்கலும் சவுண்ட், மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஆக்சுவலி தலைமை வந்து எப்படின்னா தலைமை வந்து தன்னை கண்ட்ரோல் பண்ணிருப்பான். அதுதான் அப்படின்னா இப்போதான் நம்ம எல்லாருக்குமே இருக்க பிரச்சனை. முதல்ல நம்ம வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணணும்னு ஒண்ணு இருக்கும். நம்மளோட பாடியை கண்ட்ரோல் பண்ண தெரியுமா? தலைவன் வந்து தன்னோட பாடியை கண்ட்ரோல் பண்ணிருப்பான். எந்த அளவுக்குன்னா தன்னோட ஹார்ட் பீட்டை கூட நினைச்சா கம்மி பண்ண முடியும், ஏத்த முடியுன்ற அளவுக்கு மெடிடேஷன் எல்லாமே பயங்கரமா தலைவன் தன்னை வருவாப்லையா. சரி, இந்தியாக்கெல்லாம் வருவாப்லையா? ஐ மீன் லைக் அந்த ஃபேஸ்ல இந்தியாக்கெல்லாம் வந்து போயிருப்பாப்லையா? அந்த மாதிரி எல்லாம் வருமா? ஆக்சுவலி இந்தியா நான் சொல்ல வருது, பேட்மேனுக்கு வந்து எனர்ஜி ட்ரிங்க் ஒண்ணு இருக்கும். சரி, அதுக்கு பேர் என்ன நினைக்கிறீங்க? இண்டிகாவா? மிளகு தண்ணி. சீரியஸாவா? நிஜமா காமிக்கல மிளகு தண்ணி. அது வந்து மிளகு டானிக் அப்படின்னு நினைக்கிறேன். மிளகு டானிக் அப்படிங்கிற மாதிரி மிளகு தண்ணியில தான் அவங்க வந்து இங்கிலீஷ் பண்ணி அப்படி வச்சிருப்பாங்க. வெறும் மிளகு கலந்த ரசம் நம்ம குடிப்போம்ல, ரசம் தான். அது ரசம் தான் வந்து காமிக்ஸ்ல வரும். சோ வந்து ஆல்ஃபிட் வந்து ரெடி பண்ணி எடுத்து